அதிமுகவில் நடக்கக்கூடிய சமீபத்திய குழப்பங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் தான் அடிப்படையில் காரணமா? என்ன சார் கதை நல்லா இருக்க சார், கதைக்கு பேர் என்ன சார்? விஜய் எடுத்த முடிவு தானா ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையெல்லாம் ஒன்று சேருவதற்கு காரணம்? எடப்பாடியார் கட்சி பெற்று முகத்தொடைச்சாலும் சரி, எடப்பாடியார் டெல்டாக்கு போனாலும் சரி, எடப்பாடியார் புள்ளியார் சுழி போட்டுச்சுன்னு சொன்னாலும் சரி, எடப்பாடியார் அதிமுகன்னு ஒரு டீம் போட்டு அந்த தலைப்பை மட்டுமே பேச வச்சு மக்கள் பிரச்சனை பேசுறதில்ல. கள்ளச்சாராயத்துக்கு 2வது நாள் தான் சார் எடுக்கிறாங்க டாபிக்கு. நாங்கள் கண்டனம் தெரிவித்த பிறகு மரணம், சாதாரண மரணம் 63 பேர், 60க்கு மேற்பட்ட மரணங்கள் நடந்து கூட 2வது நாள் தான் எடுக்கிறாங்க. ஆனா எடப்பாடி அவர் சொன்னார், ஒரு பெரிய கட்சி தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து சேர போறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி யாரு பெரிய கட்சி? அதாவது தாவேகா தொண்டர்களுக்காக அல்லது அதிமுக தொண்டர்களுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன். அதிமுக தாவேகாவோடு கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதிமுக தலைமையில கூட்டணி, ஆனா பிஜேபி முதலமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன், எடப்பாடியும் விஜயும் துணை முதலமைச்சர். இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு செய்தி என்ன தோணுதுன்னா, இவங்களை நம்பி போட்ட மக்களை இவங்க எந்த அளவுக்கு குறைவா மதிப்பீடு செய்யறாங்கன்றது தான் தோணும். அரசியல விஜய் எல்கேஜி அப்படின்னா அதிமுக எடப்பாடி எந்த இடத்துல? எடப்பாடி கூட மிக கடுமையான விமர்சனத்தை பெற்றுச்சு. ஏன்னா 41 பேர் குடும்பத்தை வந்து ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு இரங்கல் தெரிவிச்சது, நிவாரணம் கொடுத்ததெல்லாம் அதுக்கு பேசாம உங்க ஆபீஸ்ல கூப்பிட்டுருக்கலாம், உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம். நான் என்ன சொல்ல, இரங்கல் தெரிவிக்க ஸ்டார் ஹோட்டலா அப்படின்னா இது எலைட் அரசியலா? விஜய் பயிற்சி பெறாத டீச்சர், பயிற்சி பெறாத அட்வொகேட், பயிற்சி பெறாத மருத்துவர், பயிற்சி பெறாத அரசியல் தலைவர். இல்ல, பயிற்சி பெறாத மாணவர் தான் நான் சொல்றேன். இனிமே ஒரு மாணவர் பயிற்சி பெறாத மாணவர் தான் அவரு. பயிற்சி பெற்ற பிறகுதான் இந்த தகுதிக்கெல்லாம் அவர் போக முடியும். இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னா சும்மா ஆயிட முடியும். ஆனா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாருல கட்சி ஆசைப்படுறது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவில் ஒரு குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த குழப்பத்துக்கு அடிப்படையான காரணம் தாவேகா தலைவர் விஜய் அதிமுகவோட கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அதாவது தாவேகா நிர்வாகி சொன்ன பிறகு தான் ஓபிஎஸ், செங்கோட்டையன், தினகரன் உங்களோட சந்திப்பெல்லாம் நடக்குது. அதன் பிறகு தான் ஒவ்வொரு அதிரடியான நடவடிக்கைகள்லாம் நடக்குதா? அப்போ அதிமுகவில் நடக்கக்கூடிய சமீபத்திய குழப்பங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் தான் அடிப்படையில் காரணமா? என்ன சார் கதை நல்லா இருக்க சார், கதைக்கு பேர் என்ன சார்? அருமையாக எழுதியிருக்கீங்க கதையை. நீங்கள் வேற என்ன சார், ஒரு பெரிய இயக்கம், ஒரு சாதாரண 4 பேர் இருக்கிற வீட்டிலே வந்து ஒரு அம்மா அப்பாவே வந்து மகனோடு பேசும்போதோ இல்லை ஒரு மகளோடு பேசும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு பெரிய இயக்கம், 2 கோடி பேர் உள்ள இயக்கத்தில் வந்து தினம் மாவட்ட ரீதியாக எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்மளை நோக்கி வரும். அதை நம்ம சரி பண்ணுறோம், கோரிக்கையோடு வருவாங்க, தொண்டர்கள் வருவாங்க. இது சகஜமாக ஒரு இயக்கத்தில் நடக்கிற விஷயம். இதுக்கும் விஜய் வராதுக்கு என்ன சார்? பாவம், அவரை ரொம்ப நீங்களாம் பேசி கஷ்டப்படுத்தி. நிர்மல்குமார் இந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே இந்த சந்திப்பு, அதெல்லாம் வந்து எதோச்சியா நடந்தது. விஜய் நம்பவே முடியாது அப்படின்னு எடப்பாடி கூட நினைச்சிருக்கலாம். இல்ல, நடக்காத விஷயத்துக்கு இப்போ நம்ம நடக்காத விஷயத்துக்கு நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? அப்படி ஒரு விஷயம் எதுவுமே நடக்கல சார். அவர் சொல்லிட்டாரு தெளிவா. விஜய் எடுத்த முடிவு தானா ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையெல்லாம் ஒன்று சேருவதற்கு காரணம்? இல்ல சார், அதெல்லாம் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போனதோ இல்லை ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் நீக்கினதோ இதெல்லாம் வந்து கட்சி விரோத செயல்பாடுகள். ஆனால் அவங்க யாரை போய் பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது எங்களுடைய வேலை கிடையாது. எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். கட்சி விட்டு வெளியே போயிட்டு பாரு யாரை பார்க்குறான்னு நம்ம என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. இன்னொரு விஷயம், பொதுச் செயலாளரே சொல்லிட்டாரு, நாங்களும் அவங்கள கூட்டணி கழிக்கலாம், அவங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கும் தாவேகாவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணும் பொழுது தாவேகா கொடி பறந்ததை வச்சு அந்த கூட்டணிக்கான அச்சாரம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக பேசினார். ஆனால் இப்போ கடைசியாக நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பில் தாவேகா விஜய் தரப்புலேருந்து என்கிட்ட யாரும் கூட்டணிக்கு பேசலை, நானும் பேசலை, அது நடக்கலை, ஆனால் அவங்க பழைய நிலைப்பாடை தொடரணும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இல்லை சார், அதாவது கதை, வசனம், திரைக்கதை எல்லாம் அருமையாக இருக்குது. அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், போகிறாரே அந்த இடத்துல வந்து ரொம்ப உற்சாகமாக தொண்டர்கள் அவரை வரவேற்கிறாங்க. அப்போ அங்கே வந்து எல்லாரும் நின்றுட்டு ஒரு கரகோஷம் எழுப்பும்போது, பத்தியா வெற்றிக்கான பிள்ளையார் சுழின்றதை அவர் சொன்ன உடனே நீங்கள் எல்லாம் அப்படியே கூட்டணிக்கு இப்படி என்னதான் நாங்கள் இன்னும் கட்சியோட பொதுச் செயலாளர் தொடர்ந்து பாருங்களேன்.
365 நாளும் அதிமுக தலைவரை பற்றி பேசினாதான் ஊடகங்களுக்கு ஒரு தீனியே. அவரை வச்சு தான். ஆனால் அவர் ஒரு வகையில் எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை கொடுத்துட்ருக்காருன்னு வச்சுங்க. என்ன நடக்குது, அவர் சாதாரணமாக நடக்கிற விஷயம், அவர் கட்சி எடுத்து தொடச்சாக்கடா அதை கூட எடுத்து போட்டு அதை வைரல் ஆகுறீங்க. அவர் ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு பிரச்சாரத்தில் கூட வந்து அவர் புள்ளையார் சுழின்ற வார்த்தையை தான் சொன்னார். எதுக்கு புள்ளையார் சுழின்னு கூட நீங்கள் புரியாமல் அதை பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சி விஜய் கிட்ட இறங்கி போய் கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறது ஒரு தலைவனுக்கான ஒரு இது யாரும் இல்லை சார். திமுகவை சார்ந்த ஊடகம், திமுகவை சார்ந்த துணை அமைப்புகள், அவர்களை சார்ந்த ஆதரவாளர்கள் தான் இதை திட்டமிட்டு இன்றைக்கி நெல் முளைச்சி போச்சா அந்த தலைப்பை மடைமாற்றம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? குடிநீர் வழங்கல் நகராட்சி கேள்வி கேட்டாரு. ஆமாம் சார், அவர் துணை அமைப்புகள்ன்ட்டானே. நான் தான் உங்களுக்கு துணை அமைப்பு, அவர்லாம் துணை அமைப்பு தான். அவங்க எல்லாருமே திமுக துணை அமைப்பு தானே. வேற என்னன்றீங்க நீங்கள்? அவங்களாம் திமுக. இப்போ ஓபிஎஸ் யாரோட சேர்ந்து எதிர்த்து ஓட்டு போட்டார்? திமுக சேர்ந்து தானே எதிர்த்து ஓட்டு போட்டார். அதனால தான் திமுக ஜெயிக்கும்ன்றாரு. அவர் முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு என்ன 2 தடவை. அதாவது இன்றைக்கி தலைப்பு நெல் அங்கே டெல்டாவில் முளைச்சி போச்சா, 1 கிலோமீட்டர் வரைக்கும் நெல் மூட்டைகள் இருக்கா, அதை மடைமாற்றம் பண்ணணும். இன்றைக்கி நகராட்சி குடிநீர் வழங்கலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல். அந்த இளைஞர்கள்லாம் கொந்தளிப்பில் இருப்பாங்க, எக்ஸாம் எழுதினவங்க, வேலைக்காக காத்திருக்க இளைஞர்கள், அதை மடைமாற்றணும். ஒரு பக்கம் மதுரையில் வந்து 23 பேர் சொந்த கட்சிக்காரங்க 23 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 200 கோடி வரி ஏய்ப்பு நடந்திருக்கு, அதை மடைமாற்றம் பண்ணோம். இன்றைக்கி கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இடி 4700 கோடி கிட்டத்தட்ட மணல் குவாரியில் முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு வெறும் 36 கோடி தான் போயிருக்குன்றாங்க. எவ்வளோ? 4720 கோடி எங்கே, 35 கோடி எங்கே? அப்போது தினம் திமுக உட்காந்து அதுக்குன்னு ஒரு டீம் போட்டு இன்றைக்கி இதை மடைமாற்றணும்னா, எடப்பாடியார் கட்சி பற்றி முகம் தொடைச்சாலும் சரி, எடப்பாடியார் டெல்டாவுக்கு போனாலும் சரி, எடப்பாடியார் புள்ளியார் சுழி போட்டுச்சுன்னு சொன்னாலும் சரி, எடப்பாடியார் அதிமுகன்னு ஒரு டீம் போட்டு அந்த தலைப்பை மட்டுமே பேச வச்சு மக்கள் பிரச்சனையே பேசுறதில்ல. கள்ளச்சாராயத்துக்கு 2வது நாள் தான் சார் எடுக்கிறாங்க டாப்பிக்கு. நாங்கள் கண்டனம் தெரிவித்த பிறகு மரணம், சாதாரண மரணம் 63 பேர், 60க்கு மேற்பட்ட மரணங்கள் நடந்து கூட 2வது நாள் தான் எடுக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணுன்றீங்க நீங்கள்? எல்லாமே திட்டமிட்டு சினிமா போல் ஒரு செட்டு. அவர் ரஜினி சொன்ன மாதிரி செட்டிங் வரேவா செட்டிங் வரப்பற எல்லாமே செட்டிங். ஆனால் அதை எதிர்த்து ஒரு சாமானியார் அந்த ஊடகங்களை நம்பாமல் அவரை மட்டுமே நம்பி இன்றைக்கி 171 இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காருன்னா, அப்போ அவருடைய உழைப்பை வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க? எங்களை தேடி நான் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் சார். உங்கள் ஊடகத்துலேயும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. இந்த தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆண்ட பெருமையும் எங்களுக்கு இருக்குது. 2 முறை 10 வருடங்கள் ஆண்டு இருக்கும். அதாவது எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாமல் திமுக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்திருக்கோம். கூட்டணி இல்லாமல் அவங்க இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அதுதான் அவங்களுடைய வரலாறு. கூட்டணி இல்லாமல் அவங்களால நிற்கிறோன்ற சொல்கிறதுக்கு தைரியமும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அது இருக்குது. இன்றைக்கி திமுகவை வீழ்த்தணுன்ற ஒத்த கருத்துள்ள யார் வந்து எங்களோடு இணைஞ்சாலும் நாங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுப்போம், அவங்களுக்கான மரியாதையை கொடுப்போம். ஆனால் யாரையும் தேடி போய் கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அதான் சொல்கிற கட்டமைப்பு உள்ள கட்சி, ஒரு சம அந்தஸ்து சட்டசபையில் உட்காந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல 75 சீட்டு கூட்டணியோடு சேர்ந்து இருக்குது, 66 சீட்டு அதிமுகவுக்கு இருக்குன்னா எங்களுக்கு எதுக்கு அந்த அவசியம் இருக்குது? இப்போ எங்களோட இணைந்தால் இணைந்த கைகளாக ஆக போகிறாங்க, இல்லைன்னா பிரிந்த கைகளாக தனியாக போக போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எடப்பாடி அவர் சொன்னார், ஒரு பெரிய கட்சி தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி யார் பெரிய கட்சி? அதாவது இல்லை பெரிய கட்சி அது என்ன, வெறும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் சார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட கிடையாது. இன்னும் அவங்க மாவட்டங்களுக்கு மாவட்ட செயல்பட்ட கட்சிக்காக ஏன் எடப்பாடி இல்லை சார் எந்த இடத்துலையுமே இல்லைன்ற. அப்படி ஒரு விஷயம் சொல்ல போனால் பல கட்சிகள் எங்களோடு வர்றதுக்கு மனு கொடுத்துட்டு காத்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஏன் இன்னுமே அதை வந்து பரிசீலனை நிராகரித்து விட்டு தாவேகா மனுவை நிராகரிக்கிறது இல்லை சார். நீங்கள் வந்து எடுத்த உடனே நம்ம ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நாளை சீட் ஷேரிங்லாம் பிரச்சனை வரும் சார். ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டம்னு இருக்கும்போது நீங்கள் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்றதை ஃபஸ்ட்டு எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதுக்கப்புறம் கூட்டணிகளுக்கும் கொடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற கூட்டணிகள் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, நடிகர் பவன் கல்யாண் இந்த மாடலாக வச்சுக்கிட்டு தான் எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சருங்கிற மாதிரி தானே ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது எல்லாம் வெறும் மாயை தோற்றம் தான். இல்லை, இது எல்லாமே ஊடகத்தில் ஒரே ஒரு ஒன்லைன் பிள்ளையார் சுழின்ற ஒன்லைனை வச்சு ஒரு வாரம் பேசினாங்க. ஏன் சொல்லி இதில் வந்து எல்லாமே போயிடும், மறந்து போயிடும். நான் தான் சொன்னேன், விவசாயம் மறந்து போயிடும், முறைகேடு மறந்து போயிடும், மணல் குவாரி முறைகேடு மறந்து போயிடும், ராம்சார் நிலம், சதுப்பு நிலம் 1200 கோடி கிட்டத்தட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எங்கள் ஆட்சியிலே 16 கோடி ஒதுக்கி பள்ளிக்கரணை மீட்பு நிலம் சொல்லிட்டு அதுக்கு உருவாக்கி அதை பாதுகாத்தோம்.
இப்போ இன்றைக்கி கோர்ட்டில் வந்து நாங்கள் போட்ட வழக்கில் தான் 1 கிலோமீட்டர் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. இது எல்லாமே மறந்து போயிடும்ல உங்களுக்கு. இல்லைன்னா சாமானியன் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. அப்போ கூட்டணி சேருமா சேராதா, பிரிஞ்சு கிடக்குது 4 பேர், அதான் 3 பேர் 3 ஓட்டு, இப்போ 4 ஓட்டாக மாறி இருக்குது. அது என்ன பிரிஞ்சு கிடக்குது? இப்போ 2 கோடி தொண்டர்கள் எங்க, 4 பேர் எங்க சார்? தாவேகா தொண்டர்களுக்காக அல்லது அதிமுக தொண்டர்களுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். அதிமுக தாவேகாவோடு கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கா? சார் இது எல்லாமே ஜனவரியில் தான் முடிவு பண்ணுவோம் சார். ஏன்னா நாங்கள் வந்து அதான் சொல்லிட்டோம், ஒரே ஒருமித்த கருத்தோடு வர்றவங்கள இணைச்சிப்போம். அதுக்கப்புறம் சீட் ஷேரிங் இருக்குது, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ பலம், அதெல்லாம் வந்து தலைமை தான் முடிவு செய்யும். தலைமை வந்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேற்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பு பார்த்துட்டு சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, தாவேகா சேர்ந்த முக்கியமான நிர்வாகி 1 மாதத்துக்கு முன்பு இருந்த அதே நிலை தான் கூட்டணி பற்றி தொடரும் அப்படின்னு பேசும்பொழுது கூட எடப்பாடி அவர்கள் வந்து தாவேகாவை விட்டு கொடுக்காம, நடிகர் விஜயை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு அப்படின்னா, கூட்டணிக்கு வரலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் விஜயை விட்டு கொடுக்காம, தமிழ் விட்டு கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னா எதிர்காலத்தில் கூட்டணிக்கான இல்ல சார், சூழல், இணக்கமான சூழலை எடப்பாடி உருவாக்குகிறார். இப்போ நீங்க எங்களை வந்து என்ன கூட்டணின்னு கேட்குறீங்க. நான் இந்த பேர்லாம் சொன்னேன்னா இல்லைன்னு சொல்கிறேன். இப்போது இறுதி வடிவம் பெறாமல் நம்ம எதையும் சொல்ல முடியாது. அது ஜனவரியில் தான் சொல்ல முடியும். இது வந்து தெரிவிக்கணும்னா அந்த பொதுச் செயலாளர் தான் தெரிவிக்கணும். யார்? அந்த தாவேகா கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் தான் தெரிவிக்கணும், இல்லை அந்த தலைவர் தெரிவிக்கணும். அதனால் இந்த நிலையே தொடரும்னு சொன்னாங்களே தவிர எதுவுமே இனிமேல் இல்லைன்னு சொல்லலைல்ல. அவர் சொல்லலை, அவருடைய பொதுச் செயலாளர் தொடரும். தொடருமா தொடராதான்றது எல்லாமே ஜனவரியில் இறுதி செய்யப்படும் சார். இறுதி செய்யப்படும். ஜனவரியில் அதிமுக தாவேகா கூட்டணி இறுதி செய்யப்படும் எல்லாமே சொல்லிட்டு இந்த கட்சி அந்த கட்சியில் ஒருமித்த எண்ணத்தோடு வருகின்ற எல்லா கட்சியும் ஜனவரியில் இறுதி செய்யப்பட்டு ஊடகத்துக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். ஆனால் இடையில திடீர்னு வேற ஒரு டேர்ன் ஆகி வேற ஒரு விஷயங்கள் பேசுனாங்க. நிர்மலா சீதாராமன் தான் பிஜேபி சார்பாக முதலமைச்சரா, எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் துணை முதலமைச்சரா அப்படின்னு திடீர்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்களே. அதான் இதெல்லாம் கிளை கதைகள். மெயின் கதை வரும், மெயின் கதையிலேருந்து போய் அப்படியே கிளை கதை வரும். சரி, மிச்சம் இருக்கிற நேரம்லாம் போட்டோம். ஒன்றியம் ஆளுநரை ஒரு 5 நாள் விட்டு வைப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு எடப்பாடியாரை ஒரு 4 நாள் பண்ணுவாங்க. அப்புறம் மீதி 3 நாள் இருக்கா, 3 நாளில் ஒரு 2 நாள் மோடிக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஆளுநர் பாவம், அவர் என்ன பண்ணார், அவருக்கும் ஒரு நாள் வாய்ப்பு தந்துடலாம், ஆளுநருக்கு போயிடுவாங்க. இதுதான் இந்த 2026 தேர்தலை மையப்படுத்தி நடக்கக்கூடிய இந்த அரசியல் விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்களே. அதிமுக தலைமையில் கூட்டணி, ஆனால் பிஜேபி முதலமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன், எடப்பாடியும் விஜயும் துணை முதலமைச்சர். இந்த ஸ்டோரிலாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு செய்தி என்ன தோணுதுன்னா, இவங்களை நம்பி போட்ட மக்களை இவங்க எந்த அளவுக்கு குறைவாக மதிப்பீடு செய்கிறாங்கன்றது தான் தோணும். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை இருக்குது, விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனை இருக்குது. மழைநீர் வடிகாலிலிருந்து அங்கெல்லாம் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த ஸ்லம்போர்ட்லலாம் இன்னுமே அந்த மழை வெள்ளத்தில் தண்ணி உள்ளே போயிட்டு பாடாப்பட்டு காலில் அந்த புண்ணெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் நாசம் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து திட்டங்களெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து மின்கட்டண உயர்வு, வரி உயர்வு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மின்கட்டணம் 67% உயர்ந்து போயிருக்கு. 100% வந்து வரி உயர்ந்திருக்கு. இதையெல்லாம் மடைமாற்றம் செய்யணும். இதெல்லாம் செய்யாமல் நான் தான் சொல்கிறேன், இவங்க 7 நாள் பிரித்து வச்சுட்டாங்க. மோடி அவர்களுக்கு 3 நாள், மீதி 3 நாள் வந்து 4 நாள் வந்து அதிமுகவுக்கு, மீதி 1 நாள் போனால் போதுன்னு ஆளுநருக்கு. ஏன் சார், அடுத்தவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிமுக இருக்குது இல்லை? அதிமுக இது மாதிரி ஏதாவது மைனாரிட்டி ஆட்சி இன்றைக்கி நான் நடத்தியிருக்கோமா? அடுத்தவங்கள நம்பி அடுத்தவங்கள உயரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்த கட்சி சார் எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கல. இது முழுக்க கற்பனையான கட்டுக்கதை சார். தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட கூட்டணிக்கு வரலங்கிறது அந்த விரக்தி, கோபம் விஜய் மீது உங்களுக்கு இருக்கா சார்? இது மாதிரி ஒரு விஷயமே நாங்களும் கேட்கல, அவங்களும் பேசல சார். அப்புறம் எப்படி விரக்தி, கோபம்? நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோன்னா, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கட்சிகள் இருக்குமா தமிழ்நாட்டில். அதில் அவரும் ஒரு கட்சி வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அவர் வந்து நடிகராக மிகப்பெரிய உயரத்தை தொட்டுட்டார். இன்னை வரைக்கும் அவரோட மார்க்கெட்டை யாராலும் உடைக்க முடியல. இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு, அவரே அரசியலை கரூருக்கு பின்பு தான் கற்றுட்ருப்பார். மன ரீதியாக என்ன அரசியல்னால் எப்படி இருக்கும்ன்றத அவர் கற்றுட்ருப்பார். பாவம், இன்றைக்கி ஒரு துயரமான சம்பவம் நடந்து, அது வந்து யாருக்குமே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. அரசியலுக்கு வந்த உடனே யாருக்கும் அந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த வலி, குற்ற உணர்ச்சி அவங்க வாழ்நாள் முழுதும் அவங்கள வந்து வருத்தி கொண்டுடும். ஒரு சக மனிதராக அங்கே நாங்கள் வந்து மக்கள் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு சக மனிதனுக்கு என்ன ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமோ ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்தோம் சார். ஏன்னா இங்கே அரசு வந்து பாதுகாக்க கொடுக்குறது அரசுடைய கடமை. அதெல்லாம் அவங்க தவறி போயிட்டாங்க. அதனால் அவர் மேலே கோபப்படவோ இல்லை என்ன சொல்கிறது வன்மமோ எதுவுமே கிடையாது சார், எதுவுமே கிடையாது. விஜய்க்கு ஒரு பிரச்சனை, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, விஜய்க்கு உறுதுணையாக எடப்பாடி அவர்கள் இருந்தார். இப்போ இந்த கரூர் சம்பவம், இந்த செயல்பாடுகள், இதுக்கப்புறம்
கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு விஜயோட செயல்பாடுகள் பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா சார், அவர் எல்லாமே பாடத்தை வந்து இப்போ நம்ம எல்கேஜி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்கேஜி போன உடனே டிகிரி வாங்கிட முடியாது. எல்கேஜியில் என்ன கற்றுக்கிறோமோ அதை தான் விஜய் எல்கேஜி, அதாவது அரசியலில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. எல்கேஜி பாடத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் படிப்படியாக யூகேஜி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்ற மாதிரி அவருடைய அனுபவங்கள்னால அவர் கற்றுக்கிறாரு. என்னென்னா நாங்கள் வைக்கிறது என்னென்னா, தொண்டர்களுக்கும் தலைவருக்கான இடைவெளி இருக்கக்கூடாது. எங்குமே எந்த கட்சியுமே தொண்டர்களுக்கும் அந்த தலைவர்களுக்கான இடைவெளி எப்பொழுதுமே இருக்குது. நாங்கள் வந்து ஒரு அறிவுரையாகவே நான் கூறுறேன். ஏன்னா தொண்டர்களுக்கும் இடைவெளி வர வர அவர் மிகப்பெரிய ஸ்டாரு, ஆனால் உடனடியாக அவரை பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் ஓகே, அதெல்லாம் நடிகராக இருக்கும்போது. ஆனால் தலைவராகிட்ட பிறகு நீங்கள் சந்திங்க. உங்களுக்காக வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றவங்கள நீங்கள் சந்திங்க, அவங்களோட கோரிக்கையை கேளுங்க. இல்லை உங்களால் முடியல, உங்கள் சார்பாக ஒருத்தர் போட்டு நியமனம் பண்ணி அவங்களோட கோரிக்கையை கேளுங்க. அது ஒரு மகிழ்ச்சி தரும். பல கிலோமீட்டர் தள்ளி வர ஒரு தொண்டனுக்கு என்ன சார், எவ்வளோ கோபத்தோடு வருவோம், எவ்வளோ கோரிக்கை எடுத்துருவோம், ஆனால் தலைவன் முகத்தை பார்த்தவொடனே மறந்துடும். எல்லாருக்குமே அது பொருந்தும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவங்க பாதிக்கப்பட்டவங்களை வரவழைச்சு அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. எனக்கே கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு, பாதிக்கப்பட்டவங்களை நினச்சும் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நிலைக்கு பாவம் இவருக்கு ஒரு சூழல் உருவாச்சுன்னு எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறதுனா, எல்லாருமே அனுபவங்களும் தான் பாடம் கற்றுக்குறோம். யாரும் வானத்துலேருந்து கீழே குதிக்கல, மனிதர்கள் தான். எல்லாமே அனுபவங்கள் தான் பாடத்தை தருது. அவருக்கும் இந்த பாடத்தை கொடுத்துருக்கு. அரசியலில் விஜய் எல்கேஜி அப்படின்னா அதிமுக எடப்பாடி எந்த இடத்துல சார்? அதுதான் அனுபவம் தானே சார் பாடத்தை கொடுக்குதுன்னா. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் அதிமுக பல்கலைக்கழகமான்னு. ஆமாம், பல்கலைக்கழகம் தானே. சார் அந்த பல்கலைக்கழகம் தான் இன்னைக்கு பல பேருக்கு பட்டங்களை கொடுத்துருக்கு. சாதாரண சாமானியர்களுக்கு எம்எல்ஏ ஆக்கியிருக்கு, சபாநாயகர் ஆக்கியிருக்கு, எம்பி ஆக்கியிருக்கு. அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் தாவேகா விஜய் எப்போ 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுவார், எப்போ 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுவார், எப்போ காலேஜ் பாஸ் பண்ணுவார்? அது எல்லாமே அவருடைய நடவடிக்கையை சார்ந்து மக்களுடைய முடிவில் தான். 2026க்குள்ளே விஜய் 10ஆம் கிளாஸ் தாண்டிடுவாரா? எல்லாமே மக்களுடைய முடிவில் இருக்குது, அவருடைய செயல்பாடுகளில் இருக்குது, அவர் அமைக்க போகிற கூட்டணியை பொறுத்து இருக்குது. இல்லை 10ஆம் கிளாஸ் தாண்டிடுவாரா அப்படின்னு கேட்குறது அதுதான் எல்லாம் சார். ஒரு வெற்றின்றது சும்மா போயிட்டு சூப்பர்மேன் மாதிரி பறக்க முடியாது சார். 10% ஓட்டாது எடுக்கிற அளவுக்கு இல்லை சார். நம்ம பேட்மேனோ இல்லை ஸ்பைடர் மேனோ கிடையாது சார். நம்ம சாமானியர்கள் ஒரு தலைவனாக வந்துட்டாலும் அந்த தலைவனுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அந்த நம்பிக்கை அந்த தொண்டனுக்கு வரும். நம்ம வந்து நிறைய விஷயங்களை மாற்றணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, கூட்டணி கட்டமைப்பு இருக்குது, அப்புறம் அவருடைய நிர்வாகிகள் கட்டமைப்புன்னு இருக்குது. அதையெல்லாம் வச்சு தான் அவருக்கு கிடைக்கும். எடுத்தோடனே நான் ஒரே விதை போட்டோன்னே அப்படியே மரமாய் பூத்துக்குழுங்கெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. காத்திருக்கணும், அரசியலில் காத்திருக்கணும். அது வந்து எத்தனை நாள் எத்தனை வருடம்னு யாருக்குமே தெரியாது, பயணப்படுற யாருக்குமே தெரியாது. சில நேரங்களில் பழம் கிடைக்கும், சில நேரம் முட்பாதைகளாக இருக்கும். எல்லாத்தையும் கடந்து வர்றது தான் அரசியல் சார். அரசியலில் ஒரு அனுபவம் வேணும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் விஜய்க்கு ஏதாவது அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அதிமுக செய்தி தொடர்பாளராக தாவேகா தலைவர் விஜய்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அல்லது ஆலோசனை? ஒரே ஒரு ஆசனை தான், உங்களுக்கும் தொண்டர்களான இடைவெளியை நடுவில் யாரையும் விடாதீங்க. அந்த இடைவெளியை ஆனால் அவர் எலைட் அரசியல் பண்ணுறாருங்கிற ஒரு பேச்சு இல்லை, இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளி இல்லாமல் உங்கள் தொண்டர்களை அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாள் சந்திங்க, இல்லை மாதத்தில் 2 நாள் சந்திங்க. முழுக்க நீங்கள் களத்தில் இருங்க. களத்தில் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அரசியலில் ஜெயிக்க முடியும். கள அரசியல் தான் என்றைக்குமே வந்து, அதான் சொன்ன, ஒரு சூப்பர் ஸ்டார் 3 மணி நேரம் அரங்கத்துக்குள்ளே வந்து அவர் பண்ணுற விஷயங்களும் வந்து பொது வாழ்க்கைன்னு வந்தபோது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விஷயமா இருப்பாங்க. விவசாயிகள் ஒரு மாதிரி இருப்பாங்க, நெசவாளர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, மீனவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டு சந்திங்க. உங்க தொண்டர்களும் முக்கியமா பாருங்க. அவங்க கடைசி செயல்பாடு கூட மிக கடுமையான விமர்சனத்தை பெற்றுச்சு. ஏன்னா 41 பேர் குடும்பத்தை வந்து ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு இரங்கல் தெரிவிச்சது, நிவாரணம் கொடுத்ததெல்லாம், அதுக்கு பேசாம உங்க ஆபீஸ்ல கூப்பிட்டுருக்கலாம், உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம். நான் என்ன சொல்றேன், இரங்கல் தெரிவிக்க ஸ்டார் ஹோட்டலா அப்படின்னா இது எலைட் அரசியலா? எடப்பாடி மக்களோட மக்களா இருக்காரு, விஜய் அதுதான் நான் சொல்றேன். நீங்க சாமானிய மக்களோடு நிக்கணும். ஆனா அவருக்கான சிக்கல்கள் எங்கன்றது எனக்கு உண்மையாவே தெரியாது. உண்மையா தெரியாத போது நான் பேச முடியாது. ஆனா அரசியலுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி கிடையாது சார். அவருக்கு அனுமதி கேட்டிருந்தாரு, சட்ட நடவடிக்கைகள் இருக்கு. ஒரு பெரிய அதிர்ச்சி தானே சார். திடீர்னு ஒரு நமக்காக வந்து ஒரு 41 பேர் இறந்து போனாங்கன்றது ஒரு அதிர்ச்சி தானே சார். அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு நீங்க பொது இடத்துல தான் நீங்க அனுமதி கேட்கணும். தன்னுடைய கட்சி ஆபீஸ்ல கூப்பிடுறதுக்கு அனுமதி கேட்க தேவையில்ல. இல்ல சார், அதுதான் சொல்றேன். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீண்டு வந்து, அந்த குடும்பங்களும் மீண்டு வந்து ஒரு ஆறுதலை கொடுத்துருக்காரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களே அது அவரை வந்து அவருடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறாங்கன்னும் போது நம்ம யார் சார்? அப்ப விஜய்க்கு வெறும் விமர்சனம்
அனுபவம் பத்தலன்னு நான் சொல்லலை சார். போதாது இல்லை நான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ நடந்த சம்பவம் வேற. ஆனால் அவர் தொண்டர்களை சந்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அட்வைஸ்ன்னு கூட சொல்லலாம், ஒரு ஆலோசனை கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே சண்டை போடுவோம், ஆனால் யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆலோசனை என்னென்னா, உங்களை பல மைல் தாண்டி வேர்த்து கொட்டி பயணப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து உங்களை பார்க்க வர தொண்டர்களை அட்லீஸ்ட் குறைஞ்சது மாதத்தில் 2 நாளாவது சந்திங்க. நீங்கள் அதிமுக செய்தி தொடர்பாளராக இருக்கிறதுனால விஜய கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்குமே அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படின்னாங்க. அப்போ ஒரு அதிமுக செய்தி தொடர்பாளராக உங்களுக்கு என்ன தோணிருக்கு? என்ன அதுதான் சார், எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதை ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னுவாங்க. அதாவது ஒரு பயிற்சி பண்ண தான் அது பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஒரு ஓவியமாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையுமே செய்ய தான். அதுபோல் அரசியலுக்கு அவர் களத்தில் இறங்கி என்ன அரசியல் அப்படின்னு பூத் லெவல்லேருந்து பார்க்க ஆரம்பித்தா தான் அவருக்கு அரசியல் தெரியும். அப்போ விஜய் பயிற்சி பெறாத டீச்சர், பயிற்சி பெறாத அட்வொகேட், பயிற்சி பெறாத மருத்துவர், பயிற்சி பெறாத அரசியல் தலைவர் இல்லை, பயிற்சி பெறாத மாணவர்னு தான் நான் சொல்கிறேன். இனிமே ஒரு மாணவர் பயிற்சி பெறாத மாணவர் தான் அவர். பயிற்சி பெற்ற பிறகு தான் இந்த தகுதிக்கெல்லாம் அவர் போக முடியும். இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னா சும்மா ஆகிட முடியும். முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாருல கட்சி ஆசைப்படுறது சார். அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திப்பாங்க? நான் தொண்டனாவே இருப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு முகமாக எல்லா அரசியல் கட்சிகளும் கொண்டு போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் கொண்டு போகிறாரு. அதை நான் தவறு சொல்ல மாட்டேன். நான் மாற்றத்தை கொண்டு வருவேன், நான் முதலமைச்சர், இதெல்லாம் வந்து பொதுவாக எல்லாரும் வைக்கிற ஒரு விஷயங்கள். ஆனால் அவருடைய நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் சொல்கிறேன். நீங்கள் பாமக எடுத்துங்க, அவங்களும் போய் களத்தில் வேலை செய்கிறாங்க. சீமான் அவர்களை எடுத்துங்க, எல்லா போராட்டம் அவருடைய தத்துவங்கள் எப்படியோ அதில் மாறுபட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கலாம், ஆனால் மக்களை போய் சந்திக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லா இயக்கங்களும் போய் களத்தில் இறங்கி மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னும் போது விசிகாலேருந்து எல்லாருமே, அதாவது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், எல்லாரும் போய் நாங்கள் வந்து களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கும் போது ஒரு தலைவன் மட்டும் சந்திக்கலைன்னா என்னதான் நடிகராக இருந்தாலும் புரட்சி தலைவரோட ஒரு பெரிய நடிகர் இருக்க முடியுமா சார்? அப்படிப்பட்ட நடிகர் நீங்கள் பழைய ஃபோட்டோவெல்லாம் பாருங்களா, ஏழை எளிய சாமானிய மக்கள் அப்படியே தோளில் கட்டி போட்டு அணைச்சிப்பார், அந்த நரிக்குறவர்களை அணைச்சிப்பார், அப்புறம் ஒரு மூதாட்டியை அணைச்சி முத்தம் கொடுப்பாரு. ஏன்னா நான் உங்களோட இருக்கேன்ற ஒரு கம்ஃபர்ட் அது கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நான் கூட விஜய் அதே தான் சொல்கிறாரு, ஆனால் கூட இருக்க மாட்டேங்கிறாரோ. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது இப்போ வெறும் தித்திப்புன்னா தித்திச்சிடுமா சார்? அதற்கான செயல்பாடுகளில் இறங்கணும்ல. உங்களுக்கு இருக்குது, ப்ரோட்டோக்கால் இருக்குது, உங்களை பார்க்க போனால் அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. நீங்கள் சந்திங்க, உங்களுக்கு தான் மிகப்பெரிய இடம் இருக்குது, தொண்டர்களை வரவிங்க, நம்பிக்கை கொடுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம படத்துக்கு மேனேஜர் வச்சுக்கலாம் சார். அரசியலுக்கு எப்பவுமே தலைவர்கள் குறைந்தபட்சம் அந்த தொண்டர்களுக்கு என்ன கஷ்டன்றதை காது கொடுத்து கேட்டால் தான் தலைவர்களாக இருக்க முடியும். நான் நிறைவாக மீண்டும் கேட்குறேன், அதிமுகவில் இப்போ ஒரு புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கல, இதற்கு விஜய் எடுத்த அரசியல் முடிவின் அடிப்படையில் தான் அதிமுகவில் இந்த புயலா? கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ஒரு கட்சி பதிவு பண்ணிவிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. நாங்கள் பெரிய கட்சி, பிரதான எதிர்கட்சி, நாங்கள் 26 தேர்தலுக்கு என்னவோ அதை நாங்கள் பயணப்பட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்கும். யாருடைய வேலை யாருடைய செயல்களும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவரவர்களுடைய செயல்கள் தான் அந்த முடிவை கொடுக்கும். அதனால் எங்களுடைய செயல்கள், எங்களுடைய உழைப்பு எங்களுக்கு 26ல் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்னு நம்புகிறேன் சார். அதிமுக விசஸ் தாவேகா பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மக்களுக்கு இது போய் ரீச் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.